அன்புள்ள ஓய்வு பெற்ற போக்குவரத்து பணியாளர்கள் அனைவருக்கும் சிங்காரம் வணக்கத்துடன் இந்த பதிவேற்றம் செய்கிறேன். இன்று நமக்கு 3வது தவணை உயர்த்த வேண்டும் என்பது ஒரு உத்தரவாக பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இன்று நடந்த வழக்கின் சாராம்சங்களை நாம் சுருக்கமாக சொல்லுகிறேன். ஆல்ரெடி மாண்புமிகு நீதிபதி சமீம் அகமது அவர்கள் ஒரு உத்தரவு வழங்கியுள்ளார்கள். அதில் 45 crore மேலே சம் மோர் இன்க்ரீஸ் இருக்கணும், ஒரு பெட்டர் மெக்கானிசம் தாக்கல் செய்ய வேண்டும் என்று உத்தரவு வழங்கினார். அந்த உத்தரவை மீற முடியாது. அனைவரும் தெளிவாக புரிந்து கொள்ளவும், அந்த உத்தரவை மீறவே கூடாது. மீறினால் கான்ஃப்ளிக்ட் வந்துடும். ஸோ அந்த உத்தரவோடு தான் செல்ல வேண்டும். அவர் 45 crore மேலே சம் மோர் அப்படி தான் சொல்லியிருக்காரு. ஒரு பெட்டர் மெக்கானிசத்தோடு வர வேண்டும் என்று கூறியுள்ளார். அதன் அடிப்படையில் இன்று இருதரப்பு வாதங்களையும் அரசு மற்றும் நம் தரப்பு மற்றும் மாற்றுச் சங்கத்தினரின் அட்வொகேட் திரு அஜய் கோஸ் அவர்களும் வீடியோ கான்ஃபரன்ஸில் வந்தார். ஸோ முதல்ல கொஞ்சம் நேரம் ஆர்குமெண்ட் நடந்தது. ஆனால் அரசு வழக்கறிஞர் திரு ரவீந்திரன் சார் அவர்கள் வரவில்லை. மீண்டும் பாஸ் ஓவர் பண்ணி திரும்ப நடந்தது. இதன் சுருக்கம் இவ்வளோதான். நம் சைடு வாதம் என்னவென்றால் மிக சுருக்கம். நான் நேற்றே மதுரை வந்துவிட்டேன். நாம் பிரதான வாதம் இதுதான். அரசு 2000 கோடி ஒதுக்கிவிட்டது. 2025-26 பட்ஜெட்டில் 2000 கோடி ஒதுக்கியாச்சு. அதில் 45 கோடி கொடுத்துட்டாங்க ஒரு மாதத்துக்கு. இன்னும் 75 கோடி கொடுக்கணும், இன்னும் 30 கோடி கொடுக்கணும். அதிலேருந்து கொடுக்கணுன்றதான் நம்மளுடைய பிரதான வாதம். இவ்வளோ தான். அப்புறம் அரியர் கொடுக்கல. இந்த 2 தான். நீதியரசர் நமக்கு ஸ்டாண்டிங் கவுன்சிலாக இருந்திருக்கிறார். போக்குவரத்து கழக ஊழியர்களின் நிலைமையை நன்கு அறிந்தவர். அவர் நமக்கு உதவ வேண்டும் என்ற எண்ணத்தில், நல்ல எண்ணத்தில், அந்த மாண்புமிகு நீதியரசர் சமீம் அகமது உத்தரவை மீறாமல் இன்று வெள்ளி நல்ல நாள், ஒரு 5 கோடியாவது கொடுங்க. அவர்கள் அரசு தரப்பில் நாங்கள் 11ஆம் தேதி ஒரு பெட்டர் மெக்கானிசத்தோடு வருகிறோம் என்று கூறினார்கள். ஆனால் நீதியரசர் இன்று வெள்ளி ஒரு 5 கோடியாவது கொடுங்க, ஒரு 45 கோடி 50 கோடி ஆக்குங்க அப்படி என்று ஒரு உத்தரவிட்டுள்ளார். அது மட்டும் இல்லை, இந்த மீதமுள்ள நம்மளுடைய தரப்பு வாதம், முக்கியமான வாதம், சர்விங் எம்ப்ளாய்க்கு இணையாக ஓய்வு பெற்றவரின் பஞ்சப்படியை அகவிலைப்படியை 75 கோடி கொடுத்தால் சரியாகிவிடும். இப்போது 45 கோடி கொடுத்துருக்கிறால 30 கோடி கொடுங்க, அதை இம்மிடியேட்டாக கொடுங்க, உடனடியாக இந்த மந்தில் எஃபெக்ட் பண்ண சொல்லுங்கள் என்று இம்ரான் அவர்கள் வாதிட்டார். இம்ரான் மிக திறமையாக வாதிட்டார். நீதியரசரும் புரிந்து கொண்டு, இருந்தாலும் அவரால் சம் மோர் தான் இன்க்ரீஸ் பண்ண முடியும், அதுக்கு மேலே இன்க்ரீஸ் பண்ண முடியாது. ஏன்னா கான்ஃப்ளிக்ட் வந்துடும் ஜட்ஜ்மெண்ட்டில். அதனால் அரசு 5 கோடியாவது கொடுக்கணும் என்றதை உத்தரவளித்து விட்டார். ஸோ 5-8 அரசு மினிமம் 5 crore கொடுக்கணும். அதுக்கு மேலே கொடுத்தாலும் அவருடைய விருப்பம். ஆனால் இதில் மிக குறிப்பிடத்தக்க அம்சம் என்னவென்றால், இந்த 5 கோடி வாங்கிவிட்டோம் என்று நாம் மகிழ்ச்சி அடையலாம். ஆனால் 8 அவர் ஒரு அஃபிடேவிட் தாக்கல் செய்ய சொல்லியுள்ளார். அதுதான் மிக முக்கியமான நமக்கு கிடைச்ச இன்றைக்கி ஒரு பலன். இதற்காக தான் நான் 21/7 வழக்கை முடித்து சென்னையில் சென்றிருந்தாலும் உடனடியாக திரும்பியதன் பலன் 8 என்று ஒரு பெட்டர் மெக்கானிசத்தோடு வாங்கினா அவங்க வரமாட்டாங்க, காலம் கடத்துவாங்க. ஆனால் இப்போ அப்படி இல்லை. அந்த உத்தரவும் மீறாமல் ஒரு ஸ்மால் இன்க்ரீஸும் கொடுத்து 8 ஒரு அஃபிடேவிட் தாக்கல் செய்ய கூறியுள்ளார். அதுதான் நமக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி. ஸோ 2000 கோடி கொடுத்தாச்சு, ஒதுக்கியாச்சு என்பதையும் நாம் தெளிவுபடுத்தி விட்டோம். 75 கோடி ஒரு மாதத்துக்கு கொடுக்க வேண்டும் என்பதை தெளிவுபடுத்தி விட்டோம். இப்போது நமக்கு கொடுக்க வேண்டியது 30 கோடி ஸ்மால் இன்க்ரீஸ். அந்த 11 ஆர்டர் உத்தரவுப்படி அதை மீற முடியாது. அதனால் ஒரு 5 கோடி கொடுத்துருங்க என்று உத்தரவிட்டுள்ளார். நமக்கு உத்தரவு அப்லோட் ஆகும். அந்த உத்தரவு 11 வரும்போது அந்த 21/7 உத்தரவோட கான்ஃப்ளிக்ட் கிடையாது. ஸோ எந்த விதமான சட்ட சிக்கலும் நம் பயந்த மாதிரி இல்லை. இதை நம் அனைவரும் மிகவும் மகிழ்ச்சிகரமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதில் குறிப்பிடத்தக்க மகிழ்ச்சி என்னவென்றால், அரசு 8 வரும்போது அந்த மீதமுள்ள டிஏ எப்போ கொடுக்க போகிறீங்க, அரியரை பற்றி சொல்லணும். இதுதான் அடுத்த ஸ்டெப் இம்ப்ரூவ்மெண்ட்டு. நம்ம மாண்புமிகு நீதியரசர் தண்டபாணி அவர்கள் பிறப்பித்த உத்தரவு இது. ஸோ இந்த உத்தரவை அமல்படுத்துவதில் அவர் மிக கவனமாக இருப்பார்.
நம்மளுடைய துரதிர்ஷ்டம் அவர் இன்னும் 1 மாத காலம்தான் இந்த கோர்ட்டில் இருப்பார். நிச்சயமாக 8ஆம் தேதி அரசு ஒரு நல்ல அஃபிடேவிட்டை விட பேலன்ஸ் டிஏ கொடுப்பதற்கு வரும் என்று நம்புவோம். நம்பவில்லையானாலும் அவர் நிச்சயமாக இந்த உத்தரவுப்படி நாம் தெளிவாக கூறிவிட்டோம். இந்த உத்தரவு அரசு மற்றும் டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்டு உச்சநீதிமன்றத்தில் சென்ற அப்பீல் தள்ளுபடி செய்யப்பட்டு விட்டது. அதன் மீது ரிவ்யூ பெட்டிஷன் போட்டார்கள், அதுவும் தள்ளுபடியாகிவிட்டது என்பதை நம்ம வழக்கறிஞர் இம்ரான் அவர்கள் தெளிவுபட கூறிவிட்டார். என்னென்னலாம் சொல்லணுமோ ஜட்ஜிக்கு அவ்வளவும் பின் பாயிண்டில் சொல்லியாச்சு. ஸோ நம்ம ஒரு அடுத்த கட்ட நகர்வை நோக்கி முன்னேறிவிட்டோம். 5 கோடி என்பது முக்கியமல்ல, பேலன்ஸ் டிஏ கொடுப்பதற்கான ஒரு வழிமுறை பிறந்து விட்டது. இதில் என்ன ஒரு துரதிர்ஷ்டம் என்றால், அரியர் கொடுக்க முடியாது என்று அரசு தெளிவாக கூறுகிறது. 3000 கோடி கமிட்மெண்ட் எங்களால் முடியாது அப்படி என்று அவர் இன்று ஓப்பனாகவே கோர்ட்டில் சொல்லிவிட்டார்கள். நாங்கள் அரியர் இல்லை என்று கூற்றை ஏற்றுக்க மாட்டோம். ஆனால் இம்ரான் அவர்கள் ஒரு வார்த்தையை தெளிவாக பதிவிட்டிருக்கிறார். நீங்கள் எவ்வளோ நாள் இன்ஸ்டால்மெண்ட் எடுத்துக்கங்க, ஆனால் வெய்வ் பண்ணாதீங்க. அரசு வெய்வ் பண்ண சொல்லுது, நம் சைடு வாதம் வெய்வ் பண்ண முடியாது. ஆனால் இந்த நேரத்தில் திரு அஜய் கோஷ் அவர்கள் ஒரு வாதத்தை முன்வைத்தார். செட்டில்மெண்ட்டில் பணம் கொடுக்க வேண்டும் என்பதே அரசு ஒப்புக்கொண்டுள்ளது, அதன்படி கொடுக்க வேண்டும் என்று அவர் வாதிட்டார். அது நல்ல வாதம். ஆனால் அதற்கான வழக்கு இது அல்ல. அது தனியாக நம்ம வழக்கு போட்டு தான் அந்த ஃபண்டு வாங்க முடியுமே ஒழிய, இந்த கண்டெம்ட்டில் நாம் போட்ட உச்சநீதிமன்ற வரை சரிய வழக்கு 1147/2023 டிஏ ஆன் பார் வித் சர்விங் எம்ப்ளாயி. அதுதான் முக்கியமான வார்த்தை. அதுதான் லீகல் டேர்ம்ஸ்னு சொல்லுவாங்க. ஃபண்டு கொடு, செட்டில்மெண்ட் படி ஃபண்டு கொடு அப்படின்றது கிடையாது. இதில் நம்ம 1147 ஆர்டர் பணியில் உள்ள தொழிலாளர்களுக்கு இணையான அகவிலைப்படி கொடுக்க வேண்டும் வித் அரியர். அதான் ரொம்ப முக்கியம். ஸோ நாம் சைலண்ட்டாக டிஏ அப்டேட் பண்ணுற வரைக்கும் சைலண்ட்டாக இருப்போம். அரியர் இல்லை என்ற வாதத்தை அப்போது ஏற்றுக்கொள்ள மாட்டோம். இதுதான் நம் நிலை. ஆனால் செட்டில்மெண்ட் படி கொடுக்கணும் என்பது இந்த வழக்கில் நுழைக்க முடியாது. இது சட்ட ரீதியாக நாம் வாதிட முடியாது, நாம் வாதிட மாட்டோம். நாம் தெளிவாக சட்டத்துக்கு உட்பட்டு இந்த 1147 ஆர்டருக்கு உட்பட்டுத்தான் நாம் ஆர்கியூ பண்ண முடியும். இதுதான் சட்ட ரீதியானது என்பதை மிக மகிழ்ச்சிகரமாக அனைவருக்கும் தெரிவித்து கொண்டு ஓய்வு பெற்ற 93,000 மொழிகளுக்கும் 75 கோடியில் 50 கோடி 45 கோடி பெற்றுவிட்டோம். 5 கோடி ஏற்றுவது உறுதியாகிவிட்டது. இந்த 5 கோடி என்று சிறிய அளவில் இருந்தாலும் மீதி 25 கோடி ஏற்றுவதற்கான அஃபிடேவிட் 8/8 தாக்கல் செய்யப்படும். அவ்வாறு தாக்கல் செய்யப்படவில்லையானாலும் அந்த வழக்கு வாரம் ஒத்தி வைக்கப்பட்டு மாண்புமிகு நீதியரசர் தண்டபாணி அவர்கள் வழங்கிய உத்தரவு நிச்சயமாக நமக்கு டிஏ உயர்வை முழுமையாக பெற்றுக் கொடுத்து விடுவார். ஆனால் அரியர் எப்படி நடக்கும் என்பதை என்னால் இப்போது நிலைக்கு உறுதியாக கூற முடியாது. இது நம்ம தான் பிரதான வழக்கு. நாம் எடுக்கும் முடிவு தான் இந்த கண்டெம்ப்டில் செல்லுபடியாகும் என்பதையும் பதிவு செய்து நாம் முழுமையான உயர்வு பெறும் வரை அமைதி காப்போம். அதுக்கப்புறம் அரியர் வரும்போது அதை பற்றி என்ன சட்ட நடவடிக்கை என்பதை இந்த கண்டெம்ப்ட்லேயும் இந்த உயர்த்தப்பட்ட டிஏ பணியாளர்களுக்கு உயர்த்தப்படும் போதெல்லாம் நமக்கு உயர்த்தப்பட வேண்டும். இதோட நிறுத்திடக்கூடாது. அதுக்கு வேண்டிய நடவடிக்கைகளும் நாம் திறம்பட எடுப்போம் என்று கூறிக்கொண்டு இந்த வீடியோவை முடிப்பதில் மிகவும் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் எடுத்த முயற்சி ஆகஸ்ட் 18 எடுத்தோம். 7 ஆண்டு காலம் கழித்து இப்போது தான் முழு டிஏ வருவதற்கான ஒரு நல்ல செய்தி இன்று முடிவாகி உள்ளது. இறைவனுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.